ஓகே, இப்போ நம்ம அடுத்த குவிஸுக்கு வந்துட்டோம். ஆரம்பிக்கலாமா? நான் உங்கள் ஃபேஞ்ச் பண்ண போகிறேன். கிரேஞ்ச் ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. வாட் கெட்ஸ் பெட்டர் த மோர் இட் ட்ரைஸ்? அதாவது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எ டவல் அண்ட் ஐஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கான சரியான பதில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான். மண்டையா எப்படி எப்படி ஆட்டினா போதும். வாட் கெட்ஸ் பெட்டர் த மோர் இட் ட்ரைஸ், அதாவது இருக்கிற காஞ்ச இடத்தை துடைக்க கண்களும் தண்ணீரும் துடைக்க. ஓகே, எட்டவலாக தான் இருக்கும். கரெக்டுங்க. ஓகே, வாட் கோஸ் அப் பட் நெவர் எவர் கம்ஸ் டவுன். வாட் கோஸ் அப், என்ன தான் மேலே போனாலும் நெவர் எவர் கம்ஸ் டவுன், திருப்பி கீழே வர முடியாது. அது எலவேட்டர்னா கீழே திருப்பி வரதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஏஜ்னா ஒன்ஸ் மேலே போச்சுன்னா அது திருப்பி ரிவர்ஸ் ஆகாது. ஸோ அது கண்டிப்பாக ஏஜாக தான் இருக்கணும். ஏஜாக தான் இருக்கும். கரெக்டுங்க. சூப்பர் மக்களே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. What is that lives if it is fed and dies your given drink? What is the life if it is fed அப்போ and dies if you give a drink? நம்ம தண்ணியை கொடுத்து அது கண்டிப்பாக சாகணும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது நெருப்பாக இருக்காது, பிளானட்டாக தான் இருக்கும். தப்புங்க, ஃபயருங்க. What can be broken but never filled? What can be broken but never filled? Promise. அதுதான் கண்டிப்பாக வந்து உடையாமல் இருக்கணும்னா அது கண்டிப்பாக இதாகாமல் இருக்கும். அதுதான் கண்டிப்பாக ப்ராமிஸாக தான் இருக்கும். கரெக்ட். And she's here. I start out tall, but the longer I stand, the shorter I grow. What am I? மனுஷனா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டாண்டாக இருக்கும். பட் ஷார்ட்டாக டைமில் அது க்ரோ ஆகும். ஸ்டாண்டாக இருக்கும் ஆனால் ஷார்ட்டராக இருக்கும். அண்ட் அது க்ரோ ஆகும். கண்டிப்பாக அது கேண்டிலாக தான் இருக்கும். தட் இஸ் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே. மெழுகுவர்த்தி. கரெக்டுங்க. ஓகே, 4/5. ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம தப்பாக சொல்லி மானத்தை நாம் காப்பாற்றி விட்டோம். நன்றி 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 மக்களே. ஓகே, அதனுடைய அடுத்த கட்ட கேமாக நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? வாட் நம்பர் டு யூ சி? ஸோ இது கண்டிப்பாக ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன நம்பர் நமக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு பார்த்தோம். இது கண்டிப்பாக 6 தான் இருக்குது. ஓகே, வாட் நம்பர் டு யூ சி? ஓகே, இது 8. இது 3 தான் இருக்குது. இது அழகாகவே தெரியுது 2. இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஆனால் 5 தான். இது தளர்த்த 7. இப்போ பாருங்கள், இப்போ தான் ஈஸியிலிருந்து மீடியமுக்கு வந்திருக்கு அந்த கேமோட லெவல். இப்போ கண்டுபிடிங்க, நல்லா பாருங்களேன். இப்படி இப்படி அப்புறம் ஒரே கோடு கண்டிப்பாக நல்லா நம்பராக தான் இருக்கும். கரெக்ட். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது 6. இதுக்கு ஈஸி தான் 8. இது ஈஸி தான் 2. இது கொஞ்சம் சிந்திக்கணும். 1ஆம் நம்பர் தான் கண்டுபிடிச்சிட்டு. இது 3ஆம் நம்பர். இது 8. கொஞ்சம் கஷ்டமாக தான் கொடுத்துட்றாங்க. 9 கரெக்டாக. ஏங்க 15 அவுட் ஆஃப் 15ங்க. ஓகே, தேங்க்யூ.